வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கே. ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று பொது வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமல்படுத்த உள்ள 4 சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு 13 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்காது என அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். இன்று நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இதுகுறித்து சுற்றறிக்கை வெளியிட்ட தலைமைச் செயலாளர் முருகானந்தம், இன்று நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்றும், மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் இன்று சம்பளம் வழங்கப்படாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் பேசிய பிரதமர் மோடி, அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மையான எரிசக்தி இந்தியா மற்றும் பிரேசிலின் முக்கிய முன்னுரிமைகள் என கூறிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். பிரதமர் மோடிக்கு பிரேசிலின் மிக உயரிய விருதை வழங்கி கௌரவித்தனர். பிரேசிலியன் நகரில் உள்ள அல்வோர்டா மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா அரண்மனை வாசலில் வந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தார். அப்போது பிரதமர் மோடிக்கு 114 குதிரைகளுடன் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா ஆகியோர் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான. 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருவாரூர் செல்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று மற்றும் நாளை திருவாரூரில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலம் கடலூர் செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 18ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் ரோட் ஷோ நடத்திய அவர் வடவள்ளியில் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும், 1100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் தொடங்கப்பட்ட 3வது கூட்டுநீர் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும் விமர்சித்தார். திமுக கூட்டணியை மட்டுமே நம்பியுள்ளதாகவும், அதிமுக மக்களை நம்பியுள்ளதாகவும் கூறிய எடப்பாடி, திமுக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருவதாகவும், முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து அடிக்கல் குரல் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் சாடினார். மத்திய அரசு போட்டுள்ள மூலப்பொருட்களின் வரியை குறைக்க வலியுறுத்தி தொழில் அமைப்பினர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் 2வது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் தொழில் அமைப்பினர் மின் கட்டணம், தொழில் வரி கட்டணம் பல மடங்கு உயர்த்தி உள்ளதாகவும், இதனால் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். மத்திய அரசு போட்டுள்ள மூலப்பொருட்களின் விலை குறைக்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர். கடலூர் மாவட்டம் செம்புகுப்பம் அருகே பள்ளி வாகனத்தின் மீது பயணிகள் ரயில் மோதியதில் பலியான அக்கா தம்பியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆளில்லாத ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற வேன் ரயில் மோதி சுக்குநூறானது. இதில் அக்கா தம்பி சாருமதி, செழியன், சந்திரகுமாரின் மகன்
நிமலேஷ் ஆகிய 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். விபத்தில் பலியான சின்னக்காட்டு சாகு பகுதியைச் சேர்ந்த அக்கா தம்பி இருவரின் உடல்கள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக அருகிலுள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இருவரின் உடல்களுக்கும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது காலை 7 மணிக்கு ரயில்வே கேட்டை மூடியதாகவும் 7:25 மணி வரை கேட் மூடி இருந்ததால் இருபுறமும் அதிகமான வாகனங்கள் தேக்கமடைந்ததால் மீண்டும் கேட்டை திறந்ததாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் பள்ளி வேன் விபத்து அதிர்ச்சியும் வேதனையையும் அளிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினர், உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ள விஜய், மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கேட் மூடப்படாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது மாவட்ட மாநாட்டில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கடலூரில் ஏற்பட்ட விபத்துக்கு மத்திய அரசு பொறுப்பேற்பதுடன் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ரயில் பாதை செல்லக்கூடிய இடங்களில் எந்தெந்த இடத்தில் சுரங்கம் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் ரயில்வே பாதை மூடப்படாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கவலைக்குரிய சம்பவம், ஆறுதல் கூற வார்த்தைகள் இல்லை எனவும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாது என்றும் தெரிவித்தார். கடலூரில் ஏற்பட்ட ரயில் விபத்திற்கு பிறகு மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில்வே பாதையின் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது விரைவு ரயில் மோதிய கோர விபத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு மின்சார ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. திருச்சி, தாம்பரம் இன்டென்சிட்டி விரைவு ரயில் மற்றும் காரைக்கால், பெங்களூரு விரைவு ரயில்கள் செம்மங்குப்பத்தை கடந்து சென்றன. அதே நேரம் மறு அறிவிப்பு வரும் வரை ரயில்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காமராஜர் பிறந்த நாளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகப்படுத்த உள்ளார். உறுப்பினர் சேர்க்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட செயலியை காமராஜர் பிறந்த நாளில் விஜய் அறிமுகப்படுத்த உள்ளார். செயலியின் பயன்பாடு குறித்து பயிற்சி தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. மேலும் 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை வைத்து நிர்வாகிகள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என தாவேகாவினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு பெரியார் வழியில் படிப்படியாக சாதி மத அடையாளங்களை அடித்து எரியும் பணியை செயல்படுத்தி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவர்களுக்கான பள்ளி, கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து நன்றி தெரிவித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னது உண்மை என்றால் தற்போது அதிமுகவில் உள்ளவர்கள் உறுப்பினர்களா அல்லது அமித்ஷாவின் தொண்டர்களா என கேள்வி எழுப்பினார். சிவகங்கை மாவட்டம் வடபுறத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்துள்ளதாகவும் குற்ற உணர்ச்சி 1% கூட போலீசாருக்கு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடியுள்ளார். அஜித்குமாரின் குடும்பத்தினரை வைகோ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சாத்தான்குளத்தில் நடந்தது போல் தற்போது நடந்துள்ளதாகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்த காவலர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தினார். மடப்புரம் காவலாளி கொலை சம்பவத்திற்கு போலீசாரின் கலாச்சாரமே காரணம் என்று MP கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் பெற்றோரை MP கார்த்திக் சிதம்பரம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போலீசார் ஆங்கிலேயர் காலத்து அடக்குமுறையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அஜித்குமார் கொலை வழக்கினை CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கார்த்திக் சிதம்பரம், பாஜக, அதிமுக கூட்டணி நீடித்தாலும் நீடிக்காவிட்டாலும் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை என விமர்சித்தார். வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் தனது உரிமை மறுக்கப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்.
ஒரு சில அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக சாடினார். மேலும் எல்லா அதிகாரிகளும் தமிழிசை பின்னால் உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் கூட அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என கூறிய அவர், அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டதாகவும் அதிமுகவிற்கு ஓனர் அமித்ஷா எனவும் விமர்சித்தார். 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தற்போது விளம்பரத்தை மட்டும் பாருங்கள் என்று முதலமைச்சர் ஏமாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். அலங்காநல்லூர் அருகே அதிமுக சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆர்பி உதயகுமார், விளம்பரம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துள்ள திமுக அரசின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக கூறினார். மேலும் திமுக அரசால் 100 நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என குற்றம் சாட்டினார். திமுகவை வீழ்த்தும் முயற்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றிணைத்து அமித்ஷா செயல்பட்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மக்களின் நம்பிக்கை இழந்த திமுக 2026 மட்டுமின்றி 2046 ஆண்டு வந்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றார். மேலும் தங்களை பொறுத்தவரை அமித்ஷா சொல்வதுதான் கட்டளை என கூறினார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கடலூர் ரயில் விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம், பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். இன்னும் 3 ஆண்டுகளில் ஹைட்ரஜன் எரிபொருள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என சென்னை ஐஐடி இயக்குநர் காமகொடி தெரிவித்துள்ளார். சென்னை தையூரில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் 180 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் தொடங்குவதற்கான அறிமுக விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய காமகொடி, எங்கெல்லாம் குப்பைகள் தரம் பிரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உணவு கழிவுகள் தரம் பிரிக்கப்படுகிறதோ அங்கிருந்து எளிதாக ஹைட்ரஜன் எரிபொருளை தயாரிக்க முடியும் என தெரிவித்தார். தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை, கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதாகவும், நிலுவைத் தொகை 276 கோடி ரூபாய் உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கப்பலூர், எட்ராவட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக நாளை முதல் அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மைக் முன் பேசினால் மன்னரா என பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சைவ, வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அப்போது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்க்காது என்று கண்டனம் தெரிவித்துள்ள நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தனது சொத்தை முடக்கி பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி மூதாட்டி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மூதாட்டிக்கு சொந்தமான 2.15 ஏக்கர் நிலத்துக்கு வில்லங்கச் சான்றிதழ் விண்ணப்பித்த போது முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது சொத்தை முடக்கி பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி மூதாட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கை குறித்து ஆவணங்களை சரிபார்த்து பதில் அளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு கட்சியில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியின் ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். இந்த நிலையில் திருவண்ணாமலை வந்தவாசியை சேர்ந்த அன்புமணி ஆதரவாளர்கள் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பு சாடினர். அப்போது அன்புமணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் திடீரென தீக்குளிக்க முயன்றனர். உடனடியாக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாங்காங்கிலிருந்து கோலாலம்பூர் வழியாக திருச்சி விமானத்தில் வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தபோது அதில் ஒரு பயணியின் உடைமையில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 கிலோ எடை கொண்ட உயர் ரக கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காவல் நிலையங்களுக்கு தேவையின்றி பெண்களை விசாரணைக்கு அழைத்து வரக்கூடாது என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கோவை மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதைப்பொருள் உபயோகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய என்று தெரிவித்தார். தொடர்ந்து கோவை மண்டலத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தேவையின்றி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை விசாரணைக்கு அழைத்து வரக்கூடாது என்றும், இரவு நேரத்தில் தேவையற்ற விசாரணைகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சென்னையில் பரவலான இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு திசை மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில், கோயம்பேடு, விருகம்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிகிதாவும் அவரது சகோதரரும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது சென்னை எழும்பூரை சேர்ந்த செந்தில்குமார் எழும்பூர் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முதலமைச்சரின் உதவியாளரை தெரியும் என கூறி நிகிதாவும் அவரது சகோதரரும் 48 லட்சம் ரூபாயை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதேபோல் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் அளித்துள்ள மனுவில் தெரிவித்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண்ணான முத்தமிழ்ச்செல்வி 2 ஆண்டுகளுக்குள் 7 கண்டங்களின் உயரமான மலைகளை ஏறி சாதனை படைத்துள்ளார். சென்னை தாம்பரத்தை சேர்ந்த முத்தமிழ்ச்செல்வி கடந்த 2023ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார். மேலும் தமிழக அரசு உதவியுடன் மீதமுள்ள 6 கண்டங்களின் மலைகளில் ஏறி மற்றொரு சாதனை படைத்தார். இந்நிலையில் வட அமெரிக்காவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த முத்தமிழ்ச்செல்விக்கு உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததுடன் மலையேற்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பிக் பாக்கெட் அடித்த 6 பேரை கைது செய்யப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலை பயன்படுத்திய மர்ம நபர்கள் சிலர் அதிமுக நிர்வாகிகளிடமிருந்து 2 லட்சம் ரூபாயை பிக் பாக்கெட் அடித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து ராஜா, சுரேஷ் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக முதல்கட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதியன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 260 பேர் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த விமான விபத்து புலனாய்வு பணியகத்துக்கு மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விமான விபத்து நடைபெற்று கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக உள்ள நிலையில் தனது முதல்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் மத்திய அரசிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கை விவரங்கள் விரைவில் பொது வெளியில் மத்திய அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட மகளிர் கூட்டுறவு சங்கங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை ஒதுக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பிரகாஷ் சோலங்கே கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பெண்கள் கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்வதற்கு அரசாங்கம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளதாகவும், இப்போது அவற்றை மேம்பாட்டு ஒப்பந்தங்களின் விநியோகத்தில் சேர்க்க உள்ளதாகவும் கூறினார். பூனேவில் 3வது மாடி ஜன்னலில் அந்தரத்தில் தொங்கிய குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. பூனேவில் 4 வயது பெண் குழந்தையை வீட்டில் பூட்டி வைத்துவிட்டு முதல் குழந்தையை தாய் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது ஜன்னல் வழியாக குழந்தை வெளியே வந்த நிலையில் மீண்டும் உள்ளே செல்ல முடியாமல் 3வது மாடியில் ஜன்னலில் அந்தரத்தில் தொங்கியது. தாய் வீட்டில் இல்லாத நிலையில் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அடுத்து கொடுத்த தகவலின்படியில் விரைந்து தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்சில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சடித்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் மதிப்புமிக்க பதிவுகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரஜோரி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சாலையோரமாக உள்ள குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
அசாமில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. அசாம் மாநிலம் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரிக்டர் அளவுகளில் 4.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு அடியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. பீகாரில் அரசு பணிகளில் மகளிருக்கு 35% ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பாட்னாவில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நேரடி நியமன பணிக்கு பீகாரை சொந்த மாநிலமாக கொண்ட மகளிருக்கு மட்டுமே 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி தர பீகார் இளைஞர் ஆணையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்களில் பீகார் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் சொகுசு கார் ஷோரூம் மேலாளரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் உள்ள சொகுசு கார் ஷோரூமின் விற்பனை மேலாளராக அனித் திவாரி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஷோரூமிற்கு வந்த மர்ம நபர்கள் அமலாக்கத்துறை சோதனை என கூறி 30 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து ஷோரூம் உதவி மேலாளர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். சூரத்தில் தேனீக்கள் சூழ்ந்ததால் 1 மணி நேரம் தாமதமாக இண்டிகோ விமானம் புறப்பட்டு சென்றது. சூரத் சர்வதேச விமான நிலையத்தில் ஜெய்ப்பூருக்கு செல்ல இண்டிகோ விமானம் தயாரானது. விமானத்தில் பைலட்கள், பயணிகள் என அனைவரும் வந்து அமர்ந்திருக்க விமானத்தில் லக்கேஜ் கதவு திறப்பின் ஒரு பகுதியில் தேனீக்கள் சூழ்ந்து கொண்டது. இந்த நிலையில் லக்கேஜ் கதவில் தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டதை அடுத்து தேனீக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு விமானம் தாமதமாக ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டு சென்றது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மோசமான சாலையை சீரமைக்க வலியுறுத்தி UDF ஆர்வலர்கள் சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோழிக்கோட்டில் சாலைகளில் மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த UDF ஆர்வலர்கள் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சாலை பள்ளத்தில் தேங்கிய கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். பெங்களூருவில் உள்ள ஒரு நகைக்கடையில் சமீபத்தில் கொள்ளையர்கள் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு கொள்ளையனை கைது செய்தனர். மேலும் கொள்ளையனிடமிருந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை போலீசார் மீட்ட நிலையில் இதில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்கள் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தற்போது உக்ரைன் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ரஷ்ய அதிபர் புதினின் செயல் மகிழ்ச்சி அளிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வரும் ராணுவ உதவிகள் நிறுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது ராணுவ உதவிகளை அளிக்க முன்வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா நேபாள எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 17 பேர் மாயமாகியுள்ளனர். மலைப்பகுதியில் அமைந்துள்ள கைரோங் நகரத்தில் பெய்த கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சீனாவை சேர்ந்த 11 பேரும் நேபாளத்தை சேர்ந்த 6 கட்டுமான தொழிலாளர்களும் மாயமாகினர். காணாமல் போனவர்கள் சேற்றில் சிக்கியிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் மோசமான வானிலை காரணமாக மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அப்பகுதியில் ஏராளமான வாகனங்களும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இஸ்ரேலுடனான போரில் 1060 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் வீர மரணம் அடைந்தவர்கள் மற்றும் படை வீரர்கள் விவகாரங்களுக்கான அறக்கட்டளை தலைவர் சயீத் ஓஹாதி ஈரானின் அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அதில் இஸ்ரேலுடனான போரில் 1060 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த எண்ணிக்கை 1100 அதிகரிக்கக்கூடும் எனவும் சிலர் கடுமையாக காயமடைந்து உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே வாஷிங்டனை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்கள் குழு அளித்த விரிவான தகவலில் இஸ்ரேல் தாக்குதலில் 1190 பேர் ஈரானில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியையொட்டி மலைப்பிரதேசமான கெர் கவுண்டியில் திடீர் மழை பெய்தது. சுமார் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த இந்த கனமழை காரணமாக அங்குள்ள குவாடுலோப் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மேலும் நிலச்சரிவு மற்றும் கடும் வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாஷ் தயால் மீது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மாதம் திருமண மோசடி புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து உத்தரப்பிரதேச காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யாஷ் தயால் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த விராட் கோலிக்கு ஜோகோவிச் நன்றி தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் டி மினாரை வீழ்த்தி செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் வெற்றி பெற்று 16வது முறையாக காலிறுதிக்கு முன்னேறினார். ஜோகோவிச்சின் ஆட்டத்தை விராட் கோலி மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா நேரில் கண்டு களித்தனர். இதனையடுத்து ஜோகோவிச் வெற்றி பெற்றதும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விராட் கோலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட நிலையில், உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்ற தலைப்புடன் ஜோகோவிச் பதிவிட்டிருக்கிறார்.